முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் வழக்கில் மார்ச் 17 ஆஜராகிறேன் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். கரூர் தாவேக பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் பல்வேறு தரப்பினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில், அதாவது தொடர்ந்து விஜயிடம் ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டு நேற்று மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில், அதாவது அந்த புகார் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் திமுகவின் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு தரப்பினர் வைத்திருந்த நிலையில் அவருக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தனர். தற்போது அந்ததற்கு நேற்று ஒரு சில ஊடகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் முன்னுக்கு பின் முரணாக உடனடியாக செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் என சிபிஐ சம்மன் அனுப்பியதாக சமூக வலைதளங்கள் வந்த தகவலின் அடிப்படையில் அவர் நேற்று வரை அவர் மறுத்திருந்தார். தற்போது அவர் அந்த சமூக வலைதளங்களில் தற்போது ஒரு பதிவை பதிவிட்டிருக்கார். அதாவது சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மார்ச் 17 நான் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளேன் என்று முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தற்போது அந்த பதிவை பதிவிட்டுள்ளார். அதாவது அந்த தாவேக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில் என் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் குறித்து சிபிஐ சம்மன் அனுப்பினால் நான் நேரில் விளக்கம் அளிக்க தயாராக இருப்பேன் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது சம்மன் கிடைத்ததாகவும் அதில் நான் வரும் மார்ச் 17 சிபிஐயிடம் நேரில் சென்று விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளேன் என்று தற்போது சமூக வலைதளங்களில் அவர் பதிவிட்டுள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.